ஒரு காட்டுக்குள் பிரகாசமான பகுதியில் நம் குட்டி நண்பன் குட்டி அணில் உற்சாகமாக ஓடி வந்தது. அது தன் நண்பர்களுக்காக பரிசளிக்க 3 தங்க நிற கொட்டைகளை பெரிய இலையில் வைத்து பாதுகாப்பாக எடுத்து வந்தது. இன்று நாம் சேர்ந்து டபு போகிறோம், பின் இந்த கொட்டைகளை பங்கு போட்டு சாப்பிடப் போகிறோம் என்று பாட்டு பாடியபடியே வந்தபோது, கவனக்குறைவால் ஒரு பெரிய வண்ணப்பூவின் பின்னால் அணில் திரும்பியபோது 3 கொட்டைகளில் ஒன்று நழுவி புல்லுக்குள் விழுந்துவிட்டது. அணில் ஓடி வந்து இலையை பார்த்தபோது, ஐயோ, ஒரு கொட்டையைக் காணோமே என்று அதிர்ச்சியில் ஆளத் தொடங்கியது. அப்போது குட்டி அணிலின் நண்பனான சின்னு தேனி அங்கு பறந்து வந்தது. என்னாச்சு குட்டி அணிலே, ஏன் அழுகிறாய் என்று சின்னு கேட்டது. அணில் தன் கொட்டையை தொலைத்து சோகத்தை சொன்னது. அதை கேட்ட சின்னு, கவலைப்படாதே, எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கிறது என்று கூறி ஒரு பிரகாசமான பூவிலிருந்து ஒரு சிறிய மந்திர தேன் துளியை எடுத்தது. இந்த தேன் துளியை நாம் தூவினால் கொட்டை எங்கே ஒளிந்திருந்தாலும் உடனே தெரிந்துவிடும் என்று கூறிய சின்னு தேன் துளியை தொலைந்த பகுதி முழுவதும் தூவத் தொடங்கியது. குட்டி அணிலும் சின்னுவும் சேர்ந்து புல்வெளி, கற்கள் மற்றும் மரத்தடிகள் என எல்லா இடங்களிலும் தேடியும் கொட்டை கிடைக்கவில்லை. அணில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தபோது திடீரென ஒரு மூலையில் தேன் துளி பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. குட்டி அணில் ஆதலுடன் புல்லை விலக்கி பார்த்தது. ஆம், அதன் தொலைந்த தங்க கொட்டை அங்கே பளபளத்தது. குட்டி அணில் மகிழ்ச்சியில் குதித்து சின்னுவை தழுவிக்கொண்டது. பிறகு 3 கொட்டைகளையும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களான முயல் மற்றும் ஆமையிடம் ஓடிச் சென்று அனைவருக்கும் ஒரு கொட்டையை கொடுத்து பங்கு போட்டது. அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொட்டைகளை சாப்பிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கலகலவென சிரித்து நடனமாடத் தொடங்கினர். நட்புடன் பகிர்ந்துண்டால் மகிழ்ச்சி பெருகும்.